சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்ட வகையில அவ தங்கச்சிக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிளைம் பண்ணி கொடுத்துறோம். இதை தவிர வேற ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது கிடைக்குமா சார்? அதாவது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 5000 10,000 கட்டினா தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாம கவர்மெண்ட் பிரைவேட் நிறைய சர்வீஸ்ல 10 ரூபா 15 ரூபாய்க்குலாம் நிறைய இன்சூரன்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல. எவ்வளவோ கிளைம் பண்ணலாம், ஆனா யாருக்கும் விழிப்புணர்வு இல்லாதனால அதெல்லாம் தெரியறது இல்ல. இப்ப இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப ஹைவேல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு. ஆக்சிடென்ட் நடந்த உடனே காவல்துறைக்கு ஒரு தகவல் கொடுத்து 7 நாள் வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்டே ஃப்ரீயா கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அவர் இன்சூரன்ஸ் கட்டல, எதுவுமே இன்சூரன்ஸ் இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாலும் கூட அவங்க ஹைவே மூலமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆக்சிடென்ட் டெத் இன்சூரன்ஸே கிளைம் பண்ணிக்கலாம். இது மோட்டார் வாகன சட்டம் 1988 செக்ஷன் 161 இருக்கு. ஆனா அந்த விழிப்புணர்வு இல்ல. நாம நினைச்சிடறோம் ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஏதோ பக்கத்துல பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா பணம் கட்டணும்னு நினைக்கிறோம். 7 நாள் வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் இலவசமா ட்ரீட்மெண்டே பண்ணலான்னு நம்ம சட்டத்திலேயே மோட்டார் வாகன சட்டத்திலே இருக்கு. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியறது இல்ல. காரணம் விழிப்புணர்வு இல்ல. இன்னைக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்ல. அவ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவாளாப்பா? ஆமா சார். அப்ப பிரச்சனை இல்லையே, அதுல 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிடலாமே. ஆனா அவ டெத்துக்கு முன்னாடி 90 நாளைக்குள்ள அதை யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி எதுவும் யூஸ் பண்ணி கார்டை யூஸ் பண்ணி கொசுவல வாங்கினா சார். அப்ப நல்லதா போச்சப்பா, அது ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிடுவோம். அதுல ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம். 599 ரூபாய்க்கு மாச ரீசார்ஜ் மொபைல்ல பண்ணா அதுல ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு கிளைம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா அவ 599 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கானு தெரியலையே. சார் போன மாசம் நான் தான் ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். 599 ரூபாய் பிளான் தானா? அந்த பிளான் தான். அப்ப அதை நோட் பண்ணிக்க. அதுல ஒரு 4 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா அது ஜனங்களுக்கு தெரியறது இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே அந்த பிளான்ல நம்ம இன்சூரன்ஸ் கட்டுது. டெபிட் கார்டு பார்த்தாச்சு, கிரெடிட் கார்டு எதுவும் வச்சிருந்தாலாப்பாவா? இருக்கும் சார், பார்த்தா தெரியும். அப்படியா? கிரெடிட் கார்டு இருந்தா அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணி கொடுத்துடலாம். கிரெடிட் கார்டு இருக்கிறத கொஞ்சம் நோட் பண்ணுப்பா. அதே மாதிரி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல ஒரு ஸ்கீம் இருக்கு. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா அதுல எல்லாருக்குமே, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாருக்குமே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி ஸ்கீம் இருக்கு. அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அப்படி அவங்க அக்கௌண்ட் அதுல ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணி கொடுத்துடலாம். நோட் பண்ணிக்கப்பா. பேங்க் புக்கை பார்த்து சொல்றேன் சார். சார் அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அவ நலவாரியத்துல இருந்தாலான்னு கேளுங்க சார். ஆமாப்பா. எப்பா அது நலவாரியத்துல எதுவும் கார்டு கிட்ட போட்டு வச்சிருக்காங்க சார்? துணியெல்லாம் தைப்பா, டெய்லரிங் நலவாரியத்துல இருக்கு. டெய்லரு தையல் நலவாரியம், அதுல ஒரு 1 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். அதை நோட் பண்ணிக்க. கார்டு இருக்குல்ல. எப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு பாலிசி போட்டு வச்சுக்கிறது நல்லதுப்பா. என்னைக்குமே பைக்குக்கு பாலிசி போடுறோம், காருக்கு பாலிசி போடுறோம். மனுஷன் நமக்கு விலை மதிப்பு இல்லாத உயிர் இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு பாலிசி போடணுமா இல்லையா?